வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே வந்து பென்ஷனருக்கும் சரி, அதே போல் சர்வீஸ் பர்சனுக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களோட சிஏ பில்க்கும் ஹாஸ்டல் சப்சிடிக்கும் வந்து ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சுக்கான லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு வந்து 3வது பாயிண்டில் வந்து பேச போகிறோம். 8வது பே கமிஷனுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் 2வது பாயிண்ட்லேயும் டிஏடிஆர் வந்து இந்த 1 ஜூலை 2026 நம்மளுக்கு வந்து அதிகரித்து கொடுக்கணும். 6 மாதத்துக்கான அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்தாச்சு. இப்போ 1 ஜூலை 2026 நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து அதிகரித்து வரத்துக்கான எத்தனை சதவீதம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி தான் முதல் பாயிண்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சதவீதம் கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே மாதத்தோட அந்த ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் சார்ட் ப்ரைஸை வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ போன மாதமும் இதே மாதிரி நம்ம ஏப்ரல் மாதத்தோட அந்த சார்ட் வச்சே நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு அது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அது இன்னுமே கிளியராக வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் மே மாதத்துக்கான கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சார்ட் வந்து வந்தாச்சு. ஸோ அதோட அடிப்படையில் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 149.9 இருந்தது. இப்போ வந்து மே மாதம் 150.8 வந்து மாறி இருக்கு. அதாவது 0.9 வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 0.9 அதிகமானதுனால நம்மளோட விலைவாசி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ப்ரைஸ் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 150.8 வந்து மாறதுனால நம்மளோட டிஆர் வந்து எவ்வளோ அதிகரிக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு 58 2% அதிகமாகிட்டு 60 வந்து இன்னைக்கு டேட்டில் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 60 இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2026 நம்மளோட டிஏடிஆர் வந்து 3% வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த 3% மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி. 99% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3% வந்து தாண்டாது. அதே போல் 3% வந்து குறைவாக வந்து கிடைக்காது. ஏன்னா அதுக்கான எவ்வளோ வந்து விலைவாசி ஏற்றம் வந்து இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல விலைவாசி ஏற்றம் வந்து இருக்குது. ஸோ இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு 3% வந்து அதிகரித்து கொடுக்கணும். அதாவது இப்போ 60 இருக்கிறது 63 வந்து அதிகரித்து கொடுக்கணும். ஸோ இது வந்து 1 ஜூலை 2026 நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு எப்படி 3 மாதத்தோட அரியர் கொடுத்து பென்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதம் 2 மாதம் இல்லை 3 மாதம் கழிச்சு தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு மே மாதத்தோட அந்த டேபிள் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஜூன் மாதத்தோட கிடைக்கணும். ஸோ ஜூன் 30 என்ன விலைவாசி ஏற்றம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் 1 ஜூலை 2026 அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ஜூன் மாதத்துக்கான அந்த டேபிள் வந்த பிறகு தான் அது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து 1 மாத காலம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணி அது டிஓபிபிடபிள்யூ வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணி நம்மளுக்கு பென்ஷனில் வந்து கிடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ அதனால் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்காதீங்க. குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது ஆகும். 2வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனுக்கான டேட்டா கலெக்ஷனுக்கான அந்த டைம் பீரியடு வந்து 31 ஜூலை 2026 வரைக்கும் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 30 ஜூன் 2026 வரைக்கும் இருந்தாச்சு. ஸோ இப்போ ஏன் இது வந்து அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மினிஸ்ட்ரிலையும் டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா கலெக்ஷன் வந்து இன்னும் வந்து சரியான முறையில் ஆகாது இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டா கலெக்ஷனோட அந்த போர்ட்டல் வந்து 30 ஜூலை 2026 வரைக்கும் இங்கே அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியலான லெட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான இந்த கமிட்டி மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ அது மூலயமா அந்த மீட்டிங்கும் வந்து நடக்கும். அதே போல் டேட்டா கலெக்ஷனுக்கான அந்த ப்ராசஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ சிஏ பில்க்கும் அதே போல் ஹாஸ்டல் சப்சிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த லெட்டர் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இந்த லெட்டரில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெட்டரில் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸுக்கு வந்து 2812 ரூபா 50 வந்து பர் மந்த்துக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து கிடைக்கும். அதே போல் ஹாஸ்டல் சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8437 ரூபா.50 வந்து பர் மந்த்து ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2வது பாயிண்டில் பாரா 2Aன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் மெம்பரம் டேட்டட் 25/4/2024 வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து நம்ம முன்னாடி வந்து அந்த லெட்டர் வந்து நம்ம முதல்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் அந்த லெட்டர். 25 ஏப்ரல் 2024 வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 50% வந்து டிஏ வந்து அதிகமானதுனால அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அலோன்சஸில் வந்து அதிகரித்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லெட்டர் வந்து எடுத்தாங்க. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்க அந்த பேரா 2ல் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதாவது 25 ஏப்ரல் 2024 இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது 2812 ரூபா 50 பைசா பர் மந்த் பர் சைல்டுக்கும், ஹாஸ்டல் சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8437 ரூபா 50 பைசா வந்து பர் மந்த் வந்து ஃபிக்ஸடாக வந்து இருந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து புது லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 30 ஜூன் 2026 வந்து கொடுத்த லெட்டரில் ஏற்கனவே இருக்கிற தொகை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 2812 ரூபா 50 பைசா வந்து பர் மந்த்துக்கு வந்து இங்கே ஃபிக்ஸடாக இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாஸ்டல் சப்சிடிக்கு 8437 ரூபா 50 பைசா பர் மந்த்துக்கு ஆக்சுவலாக என்ன வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பர் மந்த்து இந்த ஹாஸ்டல் சப்சிடி வந்து ஒரு 7000 ரூபா இல்லை 7500 ரூபா வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 8437 ரூபா வந்து கிடைக்காது. உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன செலவு பண்ணீங்களோ அதுதான் வந்து கிடைக்கும். ஸோ இதோட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணாலுமே அந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. உங்களுக்கு 8437 ரூபா 50 பைசா தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான சேஞ்சுக்கான அந்த லெட்டர் தான் வந்து இது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 30 ஜூன் 2026 ஏற்கனவே பழைய லெட்டரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸடாக வந்து இருந்தாச்சு. இந்த ஃபிக்ஸடு வந்து இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஹாஸ்டல் சப்சிடி தவிர்த்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒன்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஹாஸ்டல் சப்சிடியில் மட்டும்தான் இங்கே வந்து சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன ஆக்சுவலாக வந்து செலவு பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கிடைக்கும். இந்த 8437 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணாலும் இந்த தொகை தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யாராவது நீங்கள் வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து பண்ணாதிருக்கீங்க இல்லை ஹாஸ்டல் சப்சிடி வந்து பண்ணாதிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை பண்ணிக்கோங்க. அதே போல் பென்ஷனருக்குமே வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம், டைமில் வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்கோம். இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷன் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கான சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து கிளைம் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ஹவுல்தார் வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் கேஎஸ்பியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஹவுல்தார் மேலே இருக்கிறவங்க ஜேசிஓ ரேங்கில் இருக்கிறவங்க நீங்கள் தமிழ்நாடு போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து பாருங்கள். அப்படி இன்னுமே உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ தொகை கிடைக்கும், கேஎஸ்பியில் வந்து நீங்கள் எவ்வளோ தொகை வந்து வாங்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலான விஷயம் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.